என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் அல்லது புத்தி கூர்மை என்பது இரண்டு விதமாக குழந்தைகளை பிரிச்சாங்க. புத்திசாலி குழந்தைகள், புத்திசாலி அல்லாத குழந்தைகள். ஆனால் ஹோவர்ட் கார்ட்னர் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் புத்திசாலித்தனம் 8 வகைப்படும் அப்படின்னு சொன்னார். உங்க குழந்தை கணக்கில் மார்க் வாங்கலையா, மக்குன்னு சொல்லிட்டாதீங்க. அந்த குழந்தைகிட்ட வேற ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். செஸ்ஸில் விளையாடலாம். உங்க குழந்தை பாட்டு பாடலையா, ஆசைப்படுறீங்க பாட்டு பாடணும்னுட்டு, இல்லையா ஒருவேளை டான்ஸ் ஆடலாம். இது ரெண்டுமே இல்லையா, படிப்பே வரலையா, ஒரு காலத்தில் அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக வரலாம். ஸோ இது போன்று பல கருத்துக்களை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஸோ என்ன சொன்னது வரையில, born genius, made genius. உங்களுக்கு எல்லாம் ஒரு திரைப்பட பாடல் நினைவுக்கு வரும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உண்மையான ஒரு திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவது எப்படி? வெளி உலகத்திற்கு. இது உங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளே நல்ல பாட்டு பாட குழந்தை, அல்லது உங்க தெருவிலேயே நல்ல பாட்டு பாட குழந்தை உங்க குழந்தை, அல்லது உங்க பள்ளிக்கூடத்திலேயே உங்க குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே நல்லா பாட்டு பாடுற குழந்தை, அதையும் கடந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களையும் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான் உங்க குழந்தை. அடுத்த லெவல்ல போகும்பொழுது அந்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்திலும் சேர்ந்து முதல் பிரைஸ் வாங்குறான் பாட்டுல. அது மட்டுமல்ல, ஸ்டேட்லயே நல்ல பாட்டு பாடுற குழந்தைன்னு பேர் வாங்கிடுறான். அதையும் கடந்து பல மாநிலங்களை சேர்ந்த இந்தியாவிலேயே நல்ல குரல் வளம் மிக்க ஒரு குழந்தை என்ற ஆல் இண்டியா லெவல்ல வாங்கலாம். அதையும் கடந்து உலகத்திலேயே சிறந்த பாட்டு பாடக்கூடிய குழந்தை உங்கள் குழந்தை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உங்க குழந்தை கையில ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது செஸ் இருக்கலாம், டேபிள் டென்னிஸ் இருக்கலாம், கிரிக்கெட் இருக்கலாம், படம் வரையக்கூடிய ஒரு திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம். சரியான நேரத்தில் அதை இனம் கண்டு கொண்டு சரியான வழிகாட்டுதலை இந்த குழந்தைக்கு கொடுத்தால் உலக அளவில் சாதிக்க முடியும். அது எப்படி சார் முடியும் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா உங்க மனசுல? அதுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. அதாவது ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த விளைவு மகோன்னதமான ஒரு விளைவாக இருக்க வேண்டும். நீங்க அப்படி நினைக்கணும்னு நான் சொல்லல. அப்போ நீங்க எல்லா குழந்தையுமே பெஸ்டா தான் வரணுமா சார், உலக அளவில் தான் சார் வரணுமா சார், அப்ப டென்ஷன் வந்துடாதா சார்? தேவையில்லையே. நீங்க நினைக்கலாமே, இல்லையே இது போறோம் இந்த ஸ்கூல்லயே பெஸ்ட் பிரைஸ் வாங்கினா போறோம், இல்ல இந்த ஊர்லயே பெஸ்ட் பிரைஸ் வாங்கினா போறோம் நினைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஆனால் உங்களுடைய முன் உதாரணங்கள் எல்லாம் ஒரு பெரிய உலக அளவில் அச்சீவ் பண்ணணும் என்று இருந்தால், அப்படி நீங்களும் நினைத்து உங்க குழந்தையும் நினைத்தால் அதுக்கு உண்டான வழிகாட்டுதல் தான் இந்த தொடர் நிகழ்ச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஷட்டில் காக்கில் நல்லா விளையாடுறா. அவளை கேட்குறேன், உனக்கு என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னா, சாம்பியன்ஷிப் வாங்கணும் சார், உலக அளவில் நான் சாதிக்கணும் சொல்றாங்க அப்படின்னு விருப்பப்படுறா. பெற்றோர்களும் விருப்பப்படுறாங்க. அப்ப வெறும் விருப்பம் வந்தா போருமா? பயிற்சின்னு சொல்லுவீங்க. ஆமா, பயிற்சி வேணும். அப்ப எல்லா பயிற்சியுமே வந்துருமா? எல்லாருக்கும் தான் ஷட்டில் காக் விளையாடுறாங்க, எல்லாரும் தான் கோச் கிட்ட போறாங்க. அது எப்படி PV சிந்து மாத்திரம் உலகத்திலே 2வது இடத்தை அடைய முடிந்தது?
அப்போ ஒரு கேள்வி வருது உங்க மனசுல, வாட் செப்பரேட்ஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ்? சொன்னேன், வாட் செப்பரேட்ஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ்? அதாவது உலக அளவில் பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா, அது கிரிக்கெட் ஆகட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவங்களுக்கும் லெஸ் எக்ஸ்பர்ட் என்ன வித்தியாசம்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் என்ற ஒரு அமெரிக்கர், அவர் பெரிய நீச்சல் வீரர். 28 கோல்டு மெடல் நீச்சல் அவர் வாங்கியிருக்காரு. ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ் இன் ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ். ஒலிம்பிக்ல மாத்திரம் 23 கோல்டு மெடல். த மோஸ்ட் கோல்டு மெடல்ஸ் எவர் ஒன். ஒரு தனி மனிதனாக இது நாள் வரையிலே உலகத்திலேயே இத்தனை கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வாங்கின ஆட்களே கிடையாது. அந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ். இதுதான் நான் சொல்றேன், உலக அளவு பர்ஃபார்மன்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸலன்ஸ். கிறிஸ்டன் பெர்னார்ட் என்ற ஒரு டாக்டர், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டாக்டர், 1960s அவர் தான் முதல்ல இருதய மாற்று சிகிச்சை, அதாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு வைத்து எங்க வைத்தவர் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். எத்தனையோ ஹார்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா அது எப்படி இவர் மாத்திரம் உலக அளவில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது? திஸ் இஸ் a world class performance. உசேன் போல்ட் ஒரு ஜமைக்கன் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் லைட்னிங் போல்ட்னு வாங்க, என்ன சொன்ன, லைட்னிங் போல்ட்டான். 2008 இருந்து 2016 வரல 8 வருஷத்துல 20 கோல்டு மெடல் வாங்கிட்டாரு ஒலிம்பிக்ல. 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 4x100 மீட்டர்ஸ். அவர் தான். இத்தனைக்கும் மிக சாதாரண குடும்பத்தில், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் உசைன் போல்ட். திஸ் இஸ் another example of world class performance. டைகர் வுட்ஸ் கால்ஃப் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. வெளியில எப்படி சென்னைக்கு பக்கம் போனீங்களா, இல்ல பெங்களூர் பக்கம் போனீங்களான்னா ஒரு பெரிய லான் இருக்கும். அந்த லான்ல கையில ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படி பார்த்தா அப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுதான் கால்ஃப். இன்னைக்கு கால்ஃப்னால டைகர் வுட்ஸ் தான் ஞாபகம் வரும். டைகர் வுட்ஸ் 3 வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றாராமா. இன்னைக்கு உலக அளவில் அச்சீவ் பண்றதுல லிஸ்ட்ல முதல் இடத்திலேயோ இல்லது 2வது இடத்திலேயோ டைகர் வுட்ஸ். இதுதான் உலக அளவு பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஊருக்கு வருவோம். MS சுப்புலட்சுமி அவர்கள். இன்றைக்கு வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்ற அளவுல MS சுப்புலட்சுமின்னு சொல்லுவாங்க. பாட்டு ஞானம் இருக்கவங்க. இன்றைக்கு கூட MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு இணையாக எந்த ஒரு பாட்டு பாடகரும் சொல்லிக்க கூட மாட்டாங்க. அந்த கேப் இன்னும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் டு பி அவார்டட் பாரத் ரத்னா. இந்தியாவில் ஒரு பாடகருக்கு பாரத் ரத்னா முதல்ல கொடுத்தாங்கன்னா அது MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு. யுனைடெட் நேஷன்ஸ்ல முதல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைச்சது. ரோமன் மேக்ஸேசே அவார்டு, அது நோபல் பிரைஸ் ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க. 1974 அவங்களுக்கு கிடைச்சது. இதுதான் உலக அளவு பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னது பாட்டு துறையில. நமக்குலாம் தெரியும் PV சிந்து 2017 உலகத்திலேயே 2nd சாம்பியன்ஷிப் நம்பர் 2. இப்போ நம்பர் 1க்கு அவங்க போவதற்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உலக அளவு பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. கிரிக்கெட்னாலே என்ன ஞாபகம் வருது?
சச்சின் டெண்டுல்கர். நம்ம பையன் விளையாடும் போது ஆமாம் பெரிய டெண்டுல்கர் நினைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? இஸ் கால்ட் த காட் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட்டுடைய கடவுளே அவர் தான். நம்ம 51 டெஸ்ட் செஞ்சுரிஸ், 49 ஒன் டே இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ், 6 டபுள் செஞ்சுரிஸ். இன்னிய தேதியில் இருக்க டான் பிராட்மனுக்கு அடுத்தபடி இடத்துல இருக்க ஒரு சச்சின் டெண்டுல்கர். இத்தனைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் மும்பாயில் நம்ம குழந்தைகள் எப்படி ஒரு பார்க்கில் போய் கிரிக்கெட் விளையாடினாங்களோ அப்படி விளையாடினவர் தான் அவர். இத்தனைக்கும் அவங்க அப்பா ஒரு பெரிய கிரிக்கெட்டர்லாம் இல்லை, சச்சின் டெண்டுல்கர். நமக்கு எல்லாம் தெரியும், இசைஞானி இளையராஜா. சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். சாலையில் ஹார்மோனியம் பொட்டியை வச்சு பாட்டு பாட ஆரம்பித்தவர். ஊர் ஊராக சென்று தன்னுடைய இசை கலையை பரப்பியவர். 7000 பாடல்களுக்கு அவர் இசையமைத்திருக்காரு. 1000 படங்களுக்கு அவர் இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. 20000 கான்சர்ட்ஸ் கச்சேரிகள் நடத்தியிருக்காரு. தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு. அகெயின் இஸ் a world class composer. அடுத்தபடி யார் ஞாபகம் வருது? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ரசிகர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாடல் அப்படின்னு சொன்னாலே படத்துக்கு போயிடுவாங்க. முதல் நாள் முதல் ஷோ. மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, விஸ்வநாதன் ஆனந்த். நம்ம சென்னையை சேர்ந்தவர். 5 முறை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், 1 முறை 2 முறை இல்லை, செஸ்ஸில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 5 times in a row, கன்சிக்யூட்டிவா தொடர்ந்து. விஸ்வநாதன் ஆனந்த். பழசு எடுத்து பார்க்கும்பொழுது லியோனார்டோ டா வின்சி என்று ஒரு பெரிய பெயிண்டர், மோனாலிசா என்ற அவருடைய பெயிண்டிங் இன்றைக்கு கூட ஒரு பொக்கிஷம், கலை பொக்கிஷம். இவர்களெல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள்? அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறதா? ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கிறது. மீண்டும் சொல்றேன், உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம், உங்கள் குழந்தையும் விஸ்வநாதன் ஆனந்த் ஆகலாம், உங்கள் குழந்தையும் டைகர் வுட்ஸ் ஆகலாம், உங்கள் குழந்தையும் ஏஆர் ரஹ்மானாகவோ இளையராஜா அவர்களாகவோ ஆகலாம். எப்படி என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.